எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா கிச்சன் டூர் தான் போட போறோம். ஏன்னா நிறைய பேர் நீங்க கேட்டு கிச்சன் டூர் போடுவாங்க. ஆக்சுவலா வந்துட்டு லாஸ்ட் 2 வீடியோ வந்து ஹோம் டூர் போட்டிருந்தோம், பார்ட் 1 பார்ட் 2. அதுல வந்து கிச்சனை வந்து அவ்வளவு இன்டெப்தா காமிக்கல, லைட்டா ஜென்ரலா காமிச்சிட்டு போயிட்டோம். அங்க மேக்சிமம் வந்து கிச்சன்ல எங்களுக்கு இருந்த அந்த குறைகளை தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் வந்து 1000 இருந்தாலும் இது வந்து நம்மளுடைய என்ன வீடு, கனவு வீடு. கரெக்டா நினைச்சத சொல்லிட்டேன். ஆமா, இது நாம பல மிஸ்டேக்கள் இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சி கட்டின ஒரு ட்ரீம் ஹவுஸ் தான் இது. சோ நம்மளுடைய கிச்சன், இவங்க வசந்த மாளிகை, நம்மளோட கிச்சன் சொல்றதை விட அம்மாவோட கிச்சன். அம்மா வந்து கிச்சன் வந்து எப்படி எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம பழைய வீடியோல கிச்சன் டூர் காமிச்சப்போ வந்து நிறைய பேர் அப்படி பண்ணுங்க, அப்படி வைங்க, அதுக்கு போல இப்படி பண்ணிருக்கலாம், இதுக்கு போல இப்படி பண்ணிருக்கலாம், அதை தூக்கி அங்க வைங்க, இதை தூக்கி இங்க வைங்க, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இவரை தூக்கி எங்க வைக்கணும், இவரை தூக்கி இங்கதான் வைக்கணும். நிறைய பேர் வந்துட்டு அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. சோ அவங்க சொன்ன கமெண்ட்ஸ், அப்புறம் நம்ம கிச்சன் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஆல்டர் பண்ணிருக்கோம். சோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீ வருஷ சாமான்லாம் அத பத்தி எல்லாம் கேட்டு இருக்காங்கம்மா. கரெக்ட், அதெல்லாம் கிளீனா சொல்றேன். ஏன்னா அதை சொன்னதை நீங்களும் அதே மாதிரி வாங்கி பாதுகாப்பு பண்ணி வச்சோம்னா வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலைக்கு விக்குது. இப்ப விக்குது தக்காளி எங்க ஊர்ல 80 ரூபா 90 ரூபா. இன்ட்ரோலயே வந்து தக்காளி விலை எல்லா விலையும் சொல்லிட்டு அப்புறம் வீட்டுல யாரு பாப்பா, தக்காளி தான் சொன்னேன். சரி, ஓகே, அதெல்லாம் தெளிவா சொல்லணும். சோ அந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. காசா பணமா ஒரு சின்ன நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போலாம் வாங்க, நீங்க வாங்க போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிச்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் சைஸ் வச்சிருக்கோம். நம்ம ஓப்பன் இது நம்ம அந்த தோசை சுட்டாலும் இப்படியே நின்று வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன செய்யற மாதிரி இப்படி எட்டின்னு பாக்குறாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சவரியம் தான். இது பரவாயில்லையா தான் இருக்கு நமக்கு. தோசை வந்துருச்சுண்டா பாருங்க அப்படின்னு எங்க அம்மா தான் தரோம். இப்படி சுத்திட்டு வந்துதான் தரோம். ஆமா, ஒரு சுத்தம் சோம்பலா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். இப்படி வந்து இது ஒரு ஸ்டெப் நம்ம தானே வரலாம். அது ஒரு நிறைய இருக்கும். அது ஒரு நம்ம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். அதான் பசங்க நம்ம நல்லதான் சொல்லி தரோம், கெடுதல் சொல்ல மாட்டேன். அதனாலதான் இது வச்சு எனக்கே நம்ம பிடிச்சிருக்கு, அழகாத்தான் இருக்குது. ஏன்னா நம்ம பழைய வீட்டு அது மாதிரி இல்ல. ஆக்சுவலா நம்ம வீடு கட்டும் போது இந்த ஓபன் ஸ்பேஸ் நம்ம வைக்கல. ஆமா, அது வைக்காம நார்மல் யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் மாதிரி தான். இதுவாச்சும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த இடத்த ஹோல்ட் பண்ணி நமக்கு இது ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அழகாத்தான் இருக்குது. ஆமா, நல்லா இருக்கு. என்ன ஒரு டிராபேக்னா அது அப்புறம் சொல்றேன், அது அப்புறம் சொல்லலாம். சரி, ஓகே. சோ இந்த இது வந்து நம்ம இங்க இருந்து நம்ம யாராச்சும் கெஸ்ட் வந்திருக்காங்க, இப்ப நம்ம சமைச்சிட்டு இருக்கோம், யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா இப்படி எட்டி பார்க்கலாம் யார் வந்திருக்காங்கன்னு. சோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்குள்ள வந்தோம்னா என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம இதுல ஹோம் டூர் போட்டப்ப தீபன் நீங்க தான் அதிகமா பேசுறீங்க, அம்மாக்கு நீங்க சொல்லி கொடுத்து பேச வைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது உன்னோட டிபார்ட்மெண்ட், நீ தான் சொல்லணும். சரி, நான் பேசுறேன், நீ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்ததுமே நம்ம கிச்சன் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு அடுப்பு தாங்க. நம்ம என்ன மகாலட்சுமி இருக்கிற இடம் நமக்கு இது. அடுப்பு மேலதான் மகாலட்சுமி இருப்பாங்களா? ஆமா, என்ன நினைச்ச அதுக்குதான் நைட்ல சுத்தபத்தமா நம்ம தொடச்சு விட்டு அடுப்பு வந்து வெறும் அடுப்பு அப்படி வைக்க கூடாது, மேல பாத்து வைக்கணும். கேஸ் ஆன் பண்ணி வச்சு ஒரு கருப்பூரம் மட்டும் 10 வருஷம் வந்துடணும், அப்படிதானே? பாருங்களேன், இப்படிதான் மட்டுமா மகாலட்சுமி நம்ம வந்து சமைக்கிற இடம். எந்த நம்ம சமைக்கும் போது இதாதான் இருக்கு. எப்பயுமே எல்லாரும் வீட்லயும் சமைக்கும் போது கொஞ்சம் கசகசம் தான் இருக்கும். சமைச்சு முடிச்சாதான் தொடச்சு நீட்டா வச்சிருப்போம். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு தான் எடுத்திருக்கோம். கிளீன் பண்ணாம யூஸ்ஃபுல்லா நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு ரெகுலரா நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு நீட்டா எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். நீட்டே நீங்க வச்சு காட்டுமா அப்படிங்கிறீங்க. சமைக்கும் போது எல்லாரும் வீட்டுல எப்படிதான் இருக்கும். சமைச்சு முடிச்சாதான் நீட்டா தொடச்சு வைக்கணும். இப்ப நம்ம சமைக்கிற வேலை டீ மினி வச்சு குடிச்சிட்டோம், அதுக்கு தொடச்சு நீட்டா வச்சிருக்கிறோம். கிச்சனுக்கு வந்து இந்த 3 அடுப்பு இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கோம் பிஜிஎன்ல இருந்து. நம்ம வேற பிராண்டுமே வச்சிருந்தோம், ஆனா அது வந்து நல்லா எரிலைன்னு சொல்லி மறுபடியும் டிராபேக் என்னன்னா வச்சுக்கோங்களேன், இங்க 2 பெரிய குண்டா வச்சிட்டோம்னா நடுவாண்ட எந்த குண்டாவுமே வைக்க முடியாது. அது ரொம்பவுமே யோசிக்காம அவங்க செஞ்சுட்டாங்க. இப்ப இருக்கிற வேற பிராண்ட்ல எல்லாம் எப்படின்னா இது கொஞ்சம் பின்னாடி இருக்கும். சோ நம்ம பின்னாடி ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது மட்டும் இந்த பிராண்ட் நீங்க வாங்குற மாதிரி இருந்தா அதை கன்சிடர் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிச்சனோட ஸ்லாப்பை பத்தி பாப்போம். இங்க வந்து நில்லுமா,
கிச்சன் ஸ்லாப் வந்து கட்டினதே எங்க அம்மாவுக்காக. இங்க பாருங்க, நான் சமைக்கிற மாதிரி இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி தெரியுமா நின்று சமைப்பேன், தள்ளிக்கோ, என் 2 காலையும் விரிச்சுட்டு இப்படி நின்றுதான் சமைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க அம்மா வந்து ஹைட் வந்து கம்மியால எங்க அம்மாக்கு ஏத்த மாதிரி கிச்சன் நம்ம ஸ்லாப் போடும்போது எங்களை என்னை வச்சுதான் கேட்டுதான் போட்டாங்க. நான் வந்து கூடையா இருக்கிறா, எனக்கு வந்து கொஞ்சம் கீழோட தான் வேணும்னு நான் சொல்லிதான் எனக்கு இது போட்டது. நீ கூடையெல்லாம் இல்லம்மா, நீ கரெக்டான ஹைட். கரெக்டான ஹைட்டா? லேடிஸ் எவ்வளவு ஹைட்டோ அந்த ஹைட் அவங்க நமக்கு இது கரெக்டா போச்சு கடை. இப்ப எனக்கு நாங்க சமைக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டா போச்சு. பசங்க வளர்த்தியா இருக்கிறான், அவன் அப்படி சொல்றான். எங்களுக்கு கணக்கான சைஸ். பழைய கிச்சன்ல எல்லாம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். குக்கரால எங்க அம்மா எட்டி பார்த்து தான் சமைக்கும். அப்படியா? அதுக்குள்ள மறந்துட்டியா? கிச்சன்ல இது குக்கர்ல பெரிய குக்கர்லாம் வச்சோம்னா ஹைட் பத்தாது. நெருப்பு வந்துச்சு. ஆமா, அது கொஞ்சம் உயரும். இது நமக்கு அதனால இது கொஞ்சம் கீழோட வேணுங்க. இதெல்லாம் வந்து நம்ம கழுத்துக்கு கீழே தான் இருக்கும். குக்கர் நம்ம வச்சா கரெக்டா நமக்கு சரியா இருக்குது. சோ இந்த ஸ்லாப் வைக்கும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ப்ளீடிங் வச்சு இது பேர் வந்து பீடிங். நிறைய பேர் வந்து வைக்கிறது இல்ல. இந்த பீடிங் வைக்கலாம், நம்ம கிச்சன் வந்து கழுவும் போது தண்ணி வந்து கீழே போயிடும். சோ இந்த பீடிங் இருந்துச்சுன்னா தடுத்துரும். பீடிங்லயுமே முக்கியமான விஷயம் என்னன்னா வச்சுக்கோங்களேன், கீழே வாங்கினேன் எல்லாம் வந்து ஃபுல்லா கேப்பு சரியா அடைக்கல. நானும் ஜீவிதா தான் போய் கடைக்கு போயிட்டு, இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ஞாபகம் இருக்கா? ஃபுல்லா கேப்பா இருந்துச்சு. இந்த கேப் வந்து எப்போ இன்ஜினியர் வந்து அடைக்கிறதுன்னு நம்மளால வெயிட் பண்ண முடியாம அவங்க வந்து அடைக்கிறதுக்கு ஆள் அமைச்சுறோன்னு தான் சொன்னாங்க. ஆனா வந்துட்டு தண்ணி ரொம்ப உள்ள போறதுனால கீழே வேற உட்டுல நம்ம கபோர்ட் போட்டிருக்கோம், ரொம்ப டேமேஜ் ஆயிரும் சொல்லிட்டு நாங்களே அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த பிசின் வாங்கி அடைச்சு வச்சிருந்தோம். நான் கபோர்டு ஃபுல்லுமே வந்து எல்லாமே பிளைவுட். இப்படியே கண்டினியூஸா தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இது நம்ம இந்த கபோர்டு வந்து லைஃப் டைமுக்கு அடிச்சிருந்தோம். ஆனா இந்த மாதிரி தண்ணி போச்சுன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட கரையான் வந்துரும், இத்து போயிரும். அதனால வந்துட்டு நாங்களே வந்து அந்த இரும்பு எல்லாம் வைக்கிற அந்த ஹார்ட்வேர் கடையில போயிட்டு இந்த மாதிரி சொன்னோம். அவங்களே வந்து டைல்ஸ் ஒட்டுறதுக்குன்னு ஒரு கோந்து மாதிரி தந்தாங்க. அதை வச்சு நாங்க ஒட்டி இருக்கோம். ஆனா நாங்க பர்ஃபெக்டா ஒட்டலாம், எங்களுக்கு அந்த ஸ்கில் இல்ல. ஆனா இன்ஜினியர் சொன்னதுக்கு வந்து சரி நான் ஆள் அனுப்பிச்சுடுறோம், ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குறிப்பா நீங்க பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இது சின்னதா தண்ணி தானே, கொஞ்சம் தானே தண்ணி போதுன்னு நினைச்சு நீங்க விட்டுறாதீங்க. கொஞ்சம் தண்ணி போனாலும் கபோர்டு காலி. பாருங்க, நம்ம அடுப்பு கீழே வந்து நமக்கு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கபோர்ட்ல வந்து சின்ன சின்ன பாத்திரம் இதெல்லாம் வச்சிருக்கிறேன். அது நம்ம கரண்டி ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கிறோம். கரண்டி ஐட்டம் எல்லாம் கரண்டி, கத்தி, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம இதெல்லாம் வச்சிருக்கிறது. நம்ம அடுப்புக்கு கீழே நம்ம எடுக்கிறது டக்கு டக்கு நம்ம எடுக்கணும். அதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் வச்சிருக்கிறேன். இதுல வந்து பெரிய பாத்திரம், தட்டம் எல்லாம் இந்த ஐட்டம், சாப்பிடுற கிண்ணி, தட்டம், இந்த மாதிரி ஐட்டம் இதுல வச்சிருக்கிறோம் நாங்க. இத வந்து இந்த மரம், இந்த மாதிரி ஓட்ட குண்டா எல்லாமே காய் சொல்றது அதிகம் எல்லாம் இந்த ஐட்டத்துல இதுல வச்சிருக்கோம். இந்த கபோர்ட்ல வந்து இந்த குண்டா ஐட்டம் எல்லாம் இந்த நம்ம யூஸ் பண்ற குண்டா இதெல்லாம் இந்த கபோர்ட்ல எல்லாம் செஞ்சதெல்லாம் ஓகே தான். நம்ம எது குறையெல்லாம் சொல்றதுக்குல. இதுல பாருங்களேன், இதுலயுமே வச்சிருக்கிறேன். எல்லாத்துலயும் பொருள் எல்லாத்துலயும் அதே இதுன்னு போட்டு நப்பிதான் வச்சிருப்பேன் நானு. இந்த பெரிய கபோர்டுக்குள்ள வந்து நம்ம வெங்காய ஸ்டாண்டு, சிலிண்டரு அதெல்லாம் இதுக்குள்ள நான் தள்ளி விட்டு வச்சிருக்கிறேன். அதுதான் வெளியே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நீட்டா தெரியுது. கசகசன்னு இல்லை, இது எல்லாமே வெளியே இருந்தாலும் இடமே பத்தாது. எத்தனை பேர் சமையல் ரூம் இடம் பத்தாது. அது கபோர்டு அடிச்சு கடிப்பு எனக்கு அது ஒரு நல்லாதான் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப கீழே இறக்கி வச்சிருக்கோம் இந்த ஸ்டாண்டு. கேஸ் வந்து உள்ளே போகலைங்க. இது நம்ம ஸ்லாப் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒயர் பண்ணிருக்கோம். ஏன் ஒயருக்கு போடுறதுக்காட்டி கீழே வச்சங்காட்டி சிலிண்டர் உள்ள போத முடியும். ஒவ்வொரு சிலிண்டர் போது ஒவ்வொன்றும் போத மாட்டேங்கிறேன். அதுக்கு எனக்கு வேலை செஞ்ச வந்து கொஞ்சம் செதி கொடுங்க. அந்த கல்லை வந்து கொஞ்சம் வச்சு கொத்தி விட்டு எனக்கு கொடுத்து சிலிண்டர் உள்ள வச்சு விட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாசம் இது வருஷ பொருள் எல்லாம் வந்து காமிக்கிறேன்னு சொன்னீல. ஆமா ஆமா, வருஷ பொருளா? வருஷ பொருளா அங்க வச்சிருக்கேன், இதுக்குள்ளேயும் வச்சிருக்கிறேன். சரி பாக்கலாம். வருஷ பொருளா வேணா நம்ம கிச்சன்ல இடம் பத்தல, அதான் நிறைய நம்ம வாங்கி வைக்கிறேன். நான் இங்கதான் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் மறுபடியும் அரைச்சு வச்சிருக்கேன். வருஷத்துக்கு நம்ம மறுபடியும் இதுல அரைச்சு வச்சிருக்கிறோம். மறுபடியும் பாருங்க, வருஷத்துக்கு நான் அரைச்சி நான் விளக்கெண்ணெய் ஊத்தி உப்பு போட்டு நல்லா பெரட்டி அமுக்கிச்சு. இது குழம்பு மிளகாத்தூள். இது ஆக்சுவலா மிளகாத்தூள் எப்படி செய்யறதுக்குன்னு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஆமா, இத பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா வருஷத்துக்கே நமக்கு யூஸ் ஆகும். தீவனேஷ்க்கு கல்யாணத்துக்கு பொட்டுக்கடை நிறைய ஒரு 10 கிலோ பொட்டுக்கல்யாணம் மீதி ஆயிடுச்சு. பக்கெட் நிறைய வச்சிருந்தேன். இப்ப பாதி தீர்த்துட்டேன். எனக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. பாதி பொட்டுக்கடலை இருக்குது. அது இந்த பக்கெட்ல பொட்டுக்கடலை போட்டு வச்சிருக்கிறோம்.
இதெல்லாம் வருஷத்துக்கே வேணாலும் கெட்டு போகுதாமா? கெட்டு போகுதுக்குன்னு அதனாலதான். இது பாருங்களேன், இதுல வந்து சீரகம் 2 கிலோ வாங்கி நல்லா காய வச்சு வருஷத்துக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து சோம்பு 1 கிலோ வாங்கி இதெல்லாம் வருஷத்துக்கே வாங்கி. ஆமா, இப்ப வேணா விலை வச்சாதாங்க இருக்கும். எந்த டைம்ல வாங்கினா கரெக்ட் ஆகும்? இது வந்து இங்கிலீஷ் மாசம் எனக்கு சொல்ல தெரியல, தமிழ்லயே சொல்லு. தமிழ்ல வந்து மாசி மாசம், மாசி பங்குனில 2 மாசத்துல வாங்கினா விலை கம்மியா தான் இருக்கும். அந்த டைம் வெயில் ஓவரா அடிக்குங்கண்ணே. அந்த வெயில வந்து நம்ம வாங்கி காய வச்சு பொறுப்பா நல்லா பக்குவமா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா வருஷத்துக்கே ஒண்ணு ஆகாது. நான் அப்படிதான் வச்சுக்கிறது. இதுல வந்து உளுந்தம்பருப்பு, அது வந்து உங்க கல்யாணத்துக்கு மீதியான உளுந்தம்பருப்பு. இத பாருங்களேன், மறுபடியும் அரைச்சி வச்சுட்டு மறுபடியும் நம்ம குழம்புக்கெல்லாம் மறுபடியும் வேணும், ரசத்துக்கெல்லாம் வேணும்ட்டு மறுபடியும் 1 கிலோ வாங்கி நல்லா காய வச்சு கோம்பெல்லாம் கிள்ளி எடுத்து நீட்டா எடுத்து வச்சுட்டேன். மல்லி 1 கிலோ வாங்கினேன். கொத்தமல்லி வந்து எங்க சமையல் ரூம்லயே அந்த கபோர்ட்ல இருக்குது. நம்ம கடையில போய் ஒவ்வொரு டைம் 100 கிராம் 200 அதெல்லாம் விலை அதிகங்க, ஊருப்பட்ட விலை. இதுல பாரு, இது வந்து கறி மசாலா தூள் அரைச்சி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள். வாசம் ஒரு கும்முன்னு அடிக்குது. இது வந்து கறி மசாலா தூள், இது தனியா நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். 2மே தனித்தனியா நான் இந்த வாட்டி அரைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னாதான் அரைச்சி வைப்பேன். சரி, தனியா நம்ம கறி மசாலா அரைச்சி வச்சுக்கலாமே, கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்காண்டு அது தனியா அரைச்சி வச்சிருக்கேன். இல்ல வருஷத்துக்கே எனக்கு போதும். அது வந்து தானி வகை எல்லாமே வரும். பருப்பு, கொள்ளு, அவரைக்கொட்டை, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி இது எல்லாமே நான் கபோர்ட்ல அங்க வச்சிருக்கேன். அதை நான் காட்டாத விட்டவங்கிட்ட எல்லாமே வருஷத்துக்கே நான் வாங்கி எல்லாம் விளக்கெண்ணெய் ஊத்தி வெயில வந்து நல்லா காய வச்சு 2 நாளைக்கு எடுத்து நம்ம வச்சுட்டோம்னா ஓட்டையை விழுவாதே, அப்படியே நல்லா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி அவரைக்கொட்டை, கருப்பு பீன்ஸு, கொள்ளு, தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு எல்லாமே வாங்கி நான் அங்க சமையல் ரூம்ல கிச்சன்ல நல்லா வச்சிருக்கிறேன். வருஷத்துக்கு எல்லாம் பொருட்களும் இங்க பட்டை கிராமு எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். அடுத்து அந்த கார்னர் சொல்லுமா, அங்க என்னென்ன பொருள் நீ வச்சிருக்கேன்னு அப்படி தெளிவா சொல்லுமா. இது பாருங்க, நம்ம எண்ணெய் டப்பா வைக்கிற இடம். இது வந்து நாங்க கீழே தான் இங்க வச்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க, இந்த எண்ணெய் டப்பா மேல வைங்கம்மா, அதுக்கு ஏதோ ஒன்று வாங்கி வைங்க நிறைய பேர் கமெண்ட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. சரின்னு பார்த்து நமக்கு வந்து வேலை செய்ய வந்தாங்க. நாம போய் தனியா வாங்கிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி திட்டு வைங்கன்னு. இது பாருங்களேன், திட்டு நான் வந்து இந்த மாதிரி கல் ஒண்ணு எனக்கு வைக்க சொல்லி அழகா இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப எண்ணெய் டப்பா பூரா நான் மேல வச்சுக்கிறேன். நம்ம அஞ்சலி பெட்டி வந்து நம்ம இங்க வச்சுக்கிறேன். நானு என்ன பெட்டி? அஞ்சலி பெட்டிக்கணு. அஞ்சரை பெட்டி, அஞ்சரை பெட்டி, அஞ்சலி பெட்டி. சரி, கடவுள் தம்பருக்கு டப்பா எங்க இது நான் சொல்றேன். எண்ணெய்க்கெல்லாம் மாத்துங்க, டப்பா மாத்துனீங்க. சரி, ஆன்லைன் போட்டு இது வந்து எங்க தேவினஸ் வந்து 6 செட்டை நான் ஆன்லைன் வாங்கியிருக்கிறான். நான் தேங்காய், நெல்லெண்ணெய், சாமி குத்துறவெல்லாம் விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் எல்லாமே எனக்கு தனித்தனியா நான் வச்சிருக்கிறேன். இது எல்லாருமே எண்ணெய் தனித்தனியா வச்சிருப்பாங்க, எல்லாம் ஒரே டப்பால ஊத்தி வச்சிருப்பாங்க. இல்ல கண்ணே, சாமிக்கு விளக்குக்கு வந்து நான் சாமி ரூம்ல வச்சிருக்கிறேன். மித்ததெல்லாம் இங்க நான் வச்சிருக்கிறேன். அந்த டப்பா வந்து நம்ம மீஷோல வாங்கியிருந்தோம். ஆமா, இங்க பாரு, அது பாரு, இங்க பாரு, நல்லெண்ணெய் இங்க தனியா, நல்லெண்ணெய் தேங்காய் இங்க மேல வச்சிருக்கிறேன். இங்க இடம்பத்தால அங்க வச்சிருக்கிறேன் நானு. சரிம்மா, சரி, இந்த இடத்துல இருக்கிற அந்த கபோர்ட வந்து அப்படியே என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு அப்படியே சொல்லுமா. அடியில பாருங்க, நம்ம இடி விளக்கு வச்சிருக்கிறோம், உப்பு ஜாடி, இதெல்லாம் இப்படி லைனா வச்சிருக்கோம். இந்த இடத்துக்கு பாருங்க எவ்வளவு நாங்க ஃப்ரீயா நல்லா இருக்குது இடம். இந்த இடத்துக்கு எவ்வளவு பொருளாலும் நாங்க சமைக்கவும் நீங்களே பாப்பீங்க. ஃபுல்லுமே நான் சாமரம் தான் வச்சிருப்பேன். எல்லாம் முடிச்சுட்டு தான் விளக்கில காய வச்சு நான் எடுத்து வச்சுங்க. நம்ம உப்பு வந்து நம்ம வந்து சமையல் வீட்டுல வந்து எப்பயுமே உப்பு, மஞ்சள், சர்க்கரை இதெல்லாம் வீட்டுல பருப்பு இதெல்லாம் நம்ம நிறைஞ்சிருந்தாதான் நம்ம வந்து நமக்கு வந்து எப்பயுமே செல்வம் நிறைஞ்சிருக்கும். அதனால உப்பு நான் பாருங்க எப்பயுமே நான் குறைய நான் வாங்கி வாங்கி கொட்டி வச்சுக்குவேன். நம்ம கை பக்கத்துல இப்படி எடுத்து போடுற மாதிரி எப்பயுமே நம்ம அந்த வீட்லயும் நீங்க பாத்துருப்பீங்க, இப்படி வச்சுட்டு உப்பு சட்டி பக்கத்துலயே வச்சு உப்பு நிறக்கதான் நான் வச்சிருப்பேன் எப்பயுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹோல் வச்சதுனால ஒரு டிராபேக் வந்துருச்சுன்னு சொன்னல. என்னன்னா, நாம இங்க சிம்னி வச்சிருக்கோம். சிம்னி வந்து ஃபேபர் கம்பெனில இது ஐ திங்க் நான் 15,000 ரூபாய்க்கு வாங்கணும். சிம்னி எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. என்ன ஃபால்ட்னா, இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா, அதனால சக்கிங் பவர் வந்து இது கிடைக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஓப்பன் இருக்கிறதுனால. இதுவே இங்க க்ளோஸா இருந்துச்சுன்னா நல்லா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இங்க ஓப்பனா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் மிஷின்லாம் நல்லா தான் இருக்காது. ஆனா இங்க வந்து இது ப்ரெஷர் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு. ஆனா நல்ல பிராண்டு தான், நல்ல பிராண்டுன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு மிஷின் நல்லா இருக்கு. நம்ம ஆக்சுவலா இது 2 டைம் வந்து சம்திங் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம கூப்பிட்டோடனே சர்வீஸ் சென்டர்ல இருந்து உடனே வந்து பார்த்தாங்க ஃபேபர்ல இருந்து. ஃபால்ட் வந்து மிஷின்ல இல்ல, நாம போட்டிருந்த ஸ்டெபிளைசர்ல தான் மிஸ்டேக். ஆனாலுமே அவங்க வந்து 2 டைம் செக் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. கபோர்டு ஓனா பாக்கலாம். இந்த கபோர்டு வந்து ஃபுல்லா ஓபன் பண்ண முடியாது. நான் போடும் போதே வந்து இந்த கார்ட்போர்டு அடிக்கிறவங்க கிட்ட சொன்னேன், ஆனா இந்த இடத்துல இடிக்கும், கொஞ்சம் ஐடியா பண்ணி வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க, இதெல்லாம் இப்படி ஸ்லைடிங் மாதிரி வைங்க, அந்த மாதிரி நிறைய சொன்னேன். இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கணும். இது எப்படி திறக்கிற மாதிரி பாருங்க,
இந்த இந்த கபோர்டு மாதிரி வைங்க அப்படின்னு இப்படி வச்சிருக்கணும். நாம சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து அதெல்லாம் அப்படி வைக்க முடியாது தம்பி, அப்படி வச்சா நல்லா இருக்கா தம்பின்னு நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ஆமா, அவங்க சீக்கிரம் வேலை முடியணும், அதுக்கோசரம் ஐடியா. வேற என்ன, இவ்வளவு செலவு பண்ணி முழுசா ஓபன் பண்ண முடியாத மாதிரிதான் இருக்கு. எடுக்கிறதுனா இப்படி முடிச்சுக்கிட்டு இப்படி எடுத்துக்கிட்டு விட்டமா டக்குனு இதாயிரும். அதனால நாங்க இப்படிதான் முடிச்சுட்டு எதோ எடுப்போம். அதான் ஏதோ நாளைக்கு எடுக்கிறது மட்டும் உள்ள. முக்கியமா நிறைய பொருள் இங்க வச்சுக்கிறது. நம்ம அப்பப்ப பொருள் வேணுங்கிறதால இந்த பக்கம் வச்சு நான் எடுத்து பொழைக்கிறோம். பொருளுமா வச்சிருப்பேன் இதுக்குள்ளே. இதுல வந்து நான் 6 கிலோ பிடிக்கிற மாதிரி நிறைய படுக்கிறேன். பாசி பருப்பு, பட்டை கிராமு, பச்சை பயிறு, பிரியாணி செலவுது, ரொம்ப நம்ம இதா இருக்குது எல்லாமே. 3 வாரத்துக்கு ஆமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இதுல வச்சிருக்கிறேன். பட்டை கிராம் மாதிரி வருது. இது எண்ணெய் வந்து நம்ம இங்க இருக்குது புழங்குறதுக்கு. இது நல்லெண்ணெய் பெசல் எண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். சரி, நம்ம தேவையும் போது எடுத்துட்டாங்க. இதெல்லாம் மேல அதான் எப்பயோ வாட்டி எடுத்துட்டு வச்சிருக்கேன். ஊறுகாய் வந்து வீட்டுல நம்ம எப்பயுமே இருக்குதுங்கன்னு. இது வந்து குபேந்திரனுக்கு உந்ததாமா ஊறுகாய். ஊறுகாய் நல்லதா என்ன நினைச்சியா, வீட்டுல ஊறுகாய் இருக்கணும். உப்பு சக்கரை எப்படி இருக்காது மாதிரி ஊறுகாய். அதான் சரி, நாங்க அப்படியே நிறைய வாங்குது, அப்படியே வச்சிருக்கேன். இதுல பாஸ்மதியா பூண்டூர் கனி வானிலை அதுதான் ஸ்மெல் சூப்பரா அடிக்குது. இந்த ஸ்மெல் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் அழுத்துங்க. அப்படியே ஸ்பீக்கர்ல இருந்து உங்களுக்கு வந்து அப்படியே இது வரும், ஸ்மெல் வரும். சாமி பரவாயில்லையே. பாருங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள் இல்ல, டீ தூள், சர்க்கரை, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் இதுல வச்சுக்கிறது. ஏன்னா இந்த அடுப்புட பக்கத்துலயே டக்கு டக்கு அப்படியே எடுத்துட்டு அங்க போடுறது சௌரியமா. என் கைவாக்கு இது நான் அப்படியே டெய்லி எடுத்து போலங்கிறது இந்த இதுல யூஸ் பண்றேன். எல்லாமே டெய்லி எடுத்து யூஸ் பண்றது தானே? இல்ல, அதெல்லாம் ஏதோ ஒண்ணுதான் நடுப்பேன். அது வந்து மலார் தேர்ந்து எடுக்க முடியல, அதனால மலார்னு இது வந்து திறக்க முடியல. ஒரு 42 பேர் வேணும். ஆமா, எப்படின்னா திறக்க போகுது சொல்லிட்டு இருக்க. சரி, நீ கை தேர்ந்து அங்க இங்க இது இடிக்குது, நம்ம எப்படி எடுக்கிறது? இப்ப உனக்கு இதுல இருந்து ஒரு பொருள் சொல்லி நான் டக்குன்னு எடுத்துறேன். அதுலயா இது சொல்றேன். பச்சை பயிர் எடுத்து பாக்கலாம். இது பச்சை பயிருங்களாமா, கேட்டுக்காங்க. இது பச்சை பயிரா? இது பேர் வந்து பாசி பயிறு. முழுசா இருந்ததா பச்சை பயிறு. பச்சை பயிரை உடைச்சா இது வரும், அவ்வளவுதான். கேட்டுக்க இப்படியே தான் நீ பண்ணுவான். பச்சை பயிர்ல இருந்தா. ஆமா, பச்சை பயிர் நான் கேட்டேன். இது பேர் வந்து பாசி பருப்பு. இது உடைச்சு நான் கேட்டது பச்சை பயிர் தான் கேட்டேன். வேணும்னே எங்க அம்மா கட்டசீல இருக்கிற சொல்றது அதுதானே சொல்றேன். சரி, ஓகே, அடுத்த போலாமா? யார் ஜெயிச்சா? அம்மாவுக்காக ஒரு லைக் மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்களேன், குட்டி குட்டி பொருள் அழகா பாட்டில், சின்ன சின்ன பாட்டில் இதுல வச்சுக்க. சின்ன சின்ன பொருள் போடுறதெல்லாம் இதை வச்சுக்கணும். சோம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி ஐட்டம், எள்ளு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம் எல்லாமே நான் இங்க வச்சிருக்கிறேன். எள்ளு, நாய் பல்லு, வேற ஃப்ரீயா இருக்கிறதுக்கு பெருங்காயம். இப்படா ஃப்ரீயா இருக்கிறதுக்கு எனக்கு புரியல. ஏப்பு நல்லா வருங்கன்னு ரசம் சாப்பிட்டோம்னா அது ஏப்பு ஃப்ரீயா உடம்பு நல்லா இருக்கும். யாரு சொன்ன அப்படின்னு? நான் தான் சொல்றேன். இத வந்து புளி, வரமிளகா, இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம் இங்க வச்சு கொடுத்த பருப்பு இதெல்லாம் இந்த கபோர்ட்ல வச்சிருக்கேன். டெய்லி யூஸ் பண்றதானே? ஆமாங்கண்ணே. சரி, ஓகே. ஏன்னா இது டக்கு டக்குன்னு எடுக்கிறதுல இந்த 2 இதுலயும் வச்சிருக்கிறேன். டெய்லியும் சாம்பாருக்கு இதெல்லாம் போடுவியா? ஏலக்கெல்லாம் போடுவியா? அது சாம்பாருக்கு போடுறதில்ல. வாசமான பொருள் வந்து கேசரி செய்யலாம். போடுவியா? ரசத்துக்கு போடுவியா? ரசத்துக்கு இல்ல, அத்தை சொல்றேன். கேசரி, பாயாசம். ஆமா, எங்க அம்மா டெய்லியும் வந்து காலையில வந்து கேசரி, மெதுவடை, இட்லி, பெண் பொங்கல், சாம்பாரு, வேற அவ்வளவுதான். இதுதான் டெய்லி எங்க அம்மா டெய்லி செஞ்சு கொடுக்கும். சாப்பிடும் பாருங்க எப்படி இருக்கிறான். நான் செய்யல. வருஷத்துக்கு ஒரு காலம் கேசடியே செய்வேன். வருஷத்துக்கு ஒரு காலம் கிடையாது, பல வருஷத்துக்கு ஒரு காலம் கேசடியே செய்வேன். செய்வேன். நீ வேண்டாம் இனிப்பு, நீ எப்படி இனிப்புங்கிற? கேசடியில ஒருக்கா கேசரியில சக்கரை போட்டா கேசரி, இதுவே போட்டா உப்புமா. இது தெரியாம போச்சு. எவ்வளவு உப்பு செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். இது தெரியாம போச்சு. உண்மையாலுமா. நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்ன இடமா? இந்த இடம் விலைக்கு ஒரு சிங்கு. சிங்கு டான்ஸ் வேண்டியதான். கரெக்டுமா? சிங்க், அவ்வளவுதான். சிங்கா விலைக்கு ஒரு தொட்டிங்க. சிங்கு எனக்கு தெரியாது. சிங்க் சிங்கர் சிங்க் சிங் சிங் இக்கு வரணும். அது வேண்டாம், விலைக்கு தொட்டிங்க. அது பாரு நம்ம பாதாளத்துலயே செஞ்சு கொடுத்துறாங்க. ஆனா இது வந்து உனக்கு வளர்த்தியா இருக்குன்னு கறிட்டு ஆழமா இருந்தா நிறைய பொருள். ஆமா, பொருள் வச்சிருக்கோம். நமக்கே பத்துது இல்ல. ஆமா, அது கரெக்டுதாங்க. அதான் தொட்டி வந்து நான் பெருசா போட்டு கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த மாடுலர் சிங்க் மாதிரி சிங்க்லயேமா பைப் இப்படி உருவி கழுவிக்கலாம். நிறைய அப்டேட் மாதிரிலாம் இருக்கு. ஆனா சின்னதா இருக்கும்.
நம்ம இன்ஜினியருமே கேட்டாரு அந்த மாதிரி வச்சிடலாமான்னு. ஆனா நமக்கு அது வீட்டுல நிறைய பேர் இருக்கிறதுனால அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் வேணான்ட்டோம். எங்களுக்கு ஒரு அழகா என்னன்னா தொட்டி வந்து எங்களுக்கு வெள்ளையா இருக்க மாட்டேங்குது. உப்பு தண்ணிக்கு என்ன உப்பு அரிச்சது வெள்ளை வெள்ளையா இருக்கு. எனக்கு மெயின் வருத்தமே எனக்கு இதுதான் கண்ணு பாரு. இப்படி இருக்கிறனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா புது எப்படி ஆயிடுச்சு. உனக்கு இதுக்கு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? எலுமிச்சு பழம் இருக்கா? ஆமா. எங்க இருக்கு எலுமிச்சு பழம் இருக்கா? அது சாமி படுத்துட்டு சொல்லு ஒரே நிமிஷம். எதுக்கு அப்படியே சாமிக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு வா. ஆக்சுவலா வந்துட்டு லைட் போட்டு ஆக்சுவலா தெரியும். ஆக்சுவலா வந்துட்டு அங்க உப்பு குறைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து எலுமிச்சை பழம் வந்து நல்ல ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது வந்து உப்பு ஆல்கலி, இது வந்து எலுமிச்சை பழம் ஆசிட். இது எலுமிச்சை பழத்துல என்ன ஆசிட் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சதுன்னா. எனக்கே தெரியாது, அப்புறம் சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. அதான் ஃபுல்லா உப்பாகி கிடக்குது. ஆமா, அதுதான் கவலையே இருக்கு எனக்கு. கவலையே பட வேண்டாம். இப்பயே அப்படின்னா எத்தனை காலத்துக்கு இருக்கணும். அப்பெல்லாம் எப்படி ஈஸியா போவோம். எலுமிச்சலத்தை வச்சு அப்படியே இது அப்பயுமே அப்படிதாம்மா. ஒரு இடத்துல உப்பு இருக்குதுன்னா வச்சுக்கோவேன், அந்த இடத்துல எலுமிச்சை பழம் வச்சு தேய்ச்சோம்னா உப்பு எல்லாமே போயிடும், கிளீனா போயிடும். உப்பு பாரு தனியா வருது பாருங்க, தெரியுதா? நம்ம தேக்க தேக்க உப்பு வந்து அப்படியே ஈஸியா வந்துரும். நல்ல ஐடியா. இங்க பாருங்க, நம்ம வெறும் எலுமிச்சை பழம் போட்டுதான் தேய்ச்சோம், கலர் ஃபுல்லா போயிருச்சு, உப்பு எல்லாமே ஃபுல்லா போயிருச்சு. ஸோ மேக்ஸிமம் இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு சிங்க்கு கடையிலேயே வந்து டஸ்ட்பின் வைக்கிற மாதிரி நீங்க கட்டிருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் அந்த டஸ்ட்பின் இருக்கும் போது கமெண்ட் பண்ணீங்க. நம்ம சிங்க் வந்து ரொம்ப ஹைட்டா வச்சதுனால சிங்க்கு கீழே இவ்வளவுதான் கேப் இருக்கு, சின்ன இதை வச்சு விட்டாங்க. ஆமா, இது கீழே வந்து நம்ம தோசைக்கல்லு, அருவாமனை, அருவா அதெல்லாம் வச்சிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சிங்க் ஹைட் இருந்தா கூட நம்ம இது கீழே டஸ்ட்பின் அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கலாம். அந்த மாதிரி அவங்க ஐடியா பண்ணி செஞ்சிருக்கணுங்க, செய்துட்டாங்க. நமக்கு தெரியாது இல்ல கண்ணு, செய்யறீங்கதான் செய்யணும். நம்ம எதுக்கு அவங்களை நம்பிதான் விட்டுருக்குறோம். இப்போ வந்து குப்பட்டப்ப மேல வைக்கிறனால நீங்க மேல வைக்கிறீங்கம்மா, மேல வைக்கிறது நமக்கு இடம் இல்ல, அதான் மேலதான் வைக்கிறோம். இல்ல தூக்கி அங்க வச்சா ஒவ்வொரு நாளைக்கு போக முடியல. கட்டினீங்கன்னா அதை பார்த்து உஷாரா நீங்க அதை பார்த்து பிளான் பண்ணி பண்ணுங்க. ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயம் தான் நாளைக்கு பின்னாடி நிறைய யூஸ் இது கஷ்டமா இருக்கும். ஆமா. சோ இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம ஆஃப்டர் பில்டிங்க்கு அப்புறம் தான் இதை வச்சோம். சோப்பு எல்லாம் இங்க வச்சிருந்தோம்னா ரொம்ப டஸ்டா, அந்த சோப்பு நோர அதெல்லாம் ரொம்ப இதா அன்ஹைஜீனா இருந்துச்சு. அதனால அதுக்குன்னே வந்து ஒரு ஸ்டாண்டு, கார்னர் ஸ்டாண்ட் வாங்கி வச்சிட்டோம். எப்படி பரவாயில்லையா? பரவாயில்ல இருக்கிறதான். இப்ப நம்ம இதெல்லாமே நம்ம எல்லாமே நாங்க இங்கதான் வச்சிருக்கிறோம். விளக்குறது, இது என்ன கூட்டுறது எல்லாமே வச்சிருக்கிறோம் நம்ம. அது வேணும். கரண்ட் வேலை செய்யற பசங்கிட்ட வந்தாங்காட்டியே வாங்கி கொடுத்து அடிங்கணுங்காட்டியே அந்த பசங்க நமக்கு அடிச்சு கொடுத்தானுங்க. பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கே நம்ம வந்து சிலுவூர்ல தான் நான் வாங்கிட்டு வந்தேன். தண்ணி எந்த நேரம் ஜாமதான் விளக்கி இதுல நம்ம போனாலும் ஈரம் பண்ணாலும் இல்ல அடியில வந்து கொஞ்சம் துருப்பேற மாதிரி இருக்குது. இருந்துட்டு போது நம்ம பாத்திரம் போடுறதுக்கு என்னத்த போய் இது வந்து எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பாத்திர கடையில வாங்கணும். ஆமா, வெயிட் கணக்கு தான். வெயிட் கணக்கு தெரியல, மறந்துட்டேன். எச்சா இருக்கும். ஆமா, ரேட் என்னன்னு தெரியல. நம்ம வாங்கினப்போ ஒரு வீடியோல காமிச்சோம், எங்க வாங்கினீங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்டீங்க. இது வந்து நார்மல் பாத்திரங்கள்லயுமே கிடைக்குது இதெல்லாம். இது வந்து எங்க நீங்க கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. பெரிய பெரிய பாத்திரங்களை எல்லா கல்லையுமே வச்சிருக்காங்க. இந்த மாடலு, உருண்டை மாடலு, எல்லா மாடலையுமே கிடைக்குது. இந்த மாதிரி ரொட்டேட்டபிள் டைப்ல பைப் வச்சிருக்கோம். அதுக்கு மேலேயே வந்துட்டு ஆறு வச்சிருக்கோம். எதுக்கு மேலே வச்சிருக்கோம்னா, இப்ப நம்ம குடிக்கும் போது தண்ணிக்கு தெரியாம கீழே ஊற்றினாலுமே சிங்க்ல ஊத்திரும். இதுல இருந்து வர வேஸ்ட் வாட்டருமே வந்து கரெக்டா சிங்க்லயே ஊத்துற மாதிரி வச்சிருக்கோம். வேஸ்ட் வாட்டர் ஏதாச்சும் ரீசைக்கிள் யூஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நிறைய தண்ணி, இது ஒரு டேங்க் நம்புதுன்னா கீழே 3 டேங்க் தண்ணி வேஸ்டா போகுது. சோ அதுக்கு ஏதாச்சும் வேற ஐடியா இருந்தா சொல்லுங்க. நான் ஒரு ஐடியா சொன்ன கேப்பியா? சொல்லு. குறத வச்சுக்கா, புடிச்சு கொண்டு போய் செடிக்கு ஊத்தி செடி வளரும். சூப்பர் ஐடியா தானே? இந்த கீழே போனது வேஸ்ட் இல்லக்கண்ணே. கீழே எல்லாம் நம்ம விளக்குறது, இந்த அழுக்கு இதெல்லாம் நிக்கும்ல, அதெல்லாம் போயிடும். அள்ளி போட்டோம்னா அள்ளி போட்டோம்னா அந்த பாசானங்கிற மாதிரி வளவளப்புன்னு நிக்கும். அதான் தண்ணி போயிட்டு வந்ததுன்னா தூசுல நிக்காத, போய்கிட்டே இருக்கும். இந்த மூளை உனக்கு இல்லாத இருக்குதே, என் மூளை கொஞ்சம் வாங்கி வச்சுக்க. அடுத்து ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிப்போம். இந்த கப்பல்ல பாருங்க, நம்ம வந்து பாத்திரம் தான் வச்சிருக்கேன். குட்டி குட்டி பாத்திரம் இதுல வச்சிருக்கிறேன். பெரிய பாத்திரம் அங்க வச்சு நம்ம காட்டு வேலை கப்பல்ல. இந்த சைடு வந்து சொம்பு, ஆமா, டம்ளாரு, இந்த செம்படம், இந்த மாதிரி குட்டி குட்டி ஆயிட்டு இது எல்லாமே புல்லுன்னு வச்சிருப்போம். இந்த குட்டி தவளையில நான் அந்த இடத்துல வைப்பேன். அதோட சரி தெரியல எங்க இருந்தா நமக்கு என்ன, முதல்ல இப்ப ஒரு இடத்துல இருக்குதுன்னு இங்க வச்சாச்சு.
தீபனேஷ் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால படப்படன்னு எடுத்து வைக்கணும் ஒரு ஆர்வத்தை தூக்கி எங்க, ஏன்னா நமக்கு தான் எங்க இருக்குன்னு தெரியும், பசங்களுக்கு தெரியாது, அதான் தப்பு கிடையாது. அது தீபனேஷ் சமைச்சிடும். இங்க வந்து பெரிய பெரிய பாத்திரம்லாம் இங்க வச்சு குக்கரு இந்த மாதிரி நம்ம பாத்திரம்லாம் அண்டா குண்டால இல்ல, நம்ம கிட்ட அண்டால மேல தூக்கி போட்டு வச்சுட்டு சட்டி தான் வச்சிருக்கேன், பாலை தான் வச்சிருக்கேன். நானு பெரிய பாத்திரம்லாம் இங்கதான் வச்சிருக்கிறேன். குக்கர், ஹாட் பாக்ஸ், குக்கர் மூடி, வடசட்டி எல்லாம் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த கடைசியில் நம்ம திறக்க முடியாது, ஏன்னா இந்த இது இருக்கிற இந்த கடைசியில் திறக்க முடியாது, இது திறக்க முடியாது. அதான் நம்ம என்னைக்காச்சும் எடுக்கிற பொருள் மாதிரி எல்லாம் நான் அந்த சைடு வச்சுட்டேன். எனக்கு டெய்லி நம்ம எடுக்கிறது முன்னாடி வச்சுக்குவேன், எப்பயும் நம்ம எடுக்கிறது மட்டும் அந்த கடைசியில வச்சுக்குவேன். சீக்கிரம் எடுக்காதெல்லாம் இந்த கடைசி அந்த கடைசியில தூக்கி போட்டுறது. கீழே எல்லாம் என்ன பொருள் இருக்குன்னு சொல்லுமா? எப்பயாச்சும் எடுத்து நம்ம புழங்குற மாதிரி வச்சிருக்கிறேன். எனக்கு கபோர்ட்லயும் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது, அதான் கீழே பண்ற பாத்திரம் தாங்க நல்லா உள்ளுக்குள்ள நல்லா வச்சிருக்கிறேன். ஆக்சுவலா நிறைய பேர் வந்துட்டு குக்கரை மாத்துங்க, அலுமினியம் குக்கர் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்காகவே அம்மாக்கு வந்து அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்திருந்தேன். அவன் வந்து அதை யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்துச்சு. பத்திரமா புது பொருள் வாங்கி கொடுத்தோம்னா யூஸ் பண்ணா பரவாயில்ல. இங்க பாருங்களேன், வாங்கி வாங்கி கொடுப்பேன், எங்க அம்மா பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வந்து நான் வாங்கி கொடுத்திருந்தேன். இண்டஸ் வேலையில இருந்து இந்த பொருள் எல்லாம் வந்து சூப்பரா இருக்குன்னு நான் வந்து வாங்கி கொடுத்தேன். அம்மா வந்து யூஸ் பண்ணா பத்திரமா வச்சிருக்கு. இன்னைக்கு வந்து பழைய பொருள் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டு புது பொருள், அதுக்காக தான் அங்க பாருங்க ஒரு பாக்ஸ் வழியே காமிக்கிறதுக்கோசரம் உங்களுக்கு வச்சிருக்கேன். இதை காமிச்சு முடிச்சுட்டு அதை காமிக்கிறேன். பாக்ஸ் நீ காட்டாதபடி பேசிக்கிறேன். நிறைய பொருள் வந்து இண்டஸ் வேலையில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கப்புறம் நமக்கு அவங்க ப்ரொமோஷனுக்காக நிறைய பொருளுமே கொடுத்துருக்காங்க. சூப்பரான பொருளை தான் கொடுக்குறாங்க. அதை காமிக்கிறவங்களுக்கு அதையும் பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. நாங்க சொல்றோமேன்னு சொல்லலாம் வாங்க தேவையில்ல. நல்லா இருக்கு. ஆனா இது வந்து எப்பயும் இருக்குது பாருங்க. இதுலயும் பாருங்க நானு மேல பூரா பிங்க் ஐட்டம் எல்லாம் நான் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா எடுக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம். சோப்பு இதெல்லாம் இந்த மாதிரி இங்கெல்லாம் வச்சிருக்கோம். இதுல சேமி ஐட்டம் எல்லாமே புழங்குற ஐட்டமா இதுல வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு புழங்குறதுக்கோசரம் இதுல நம்ம வச்சிருக்கிறோம். நிறைய பேர் கண்டிப்பா இதை வந்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி நல்லா நீட்டா சொல்லுவீங்க. நம்ம நீட்டா வச்சோம்னா ஒரு வாரம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் எப்பயும் எடுத்துட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அதனால அதை நம்ம வேலைக்கு எல்லாம் போறதுனால வீட்டுல இருந்தா அதை நம்ம பார்த்து எடுத்து அழகுபடுத்தி நம்ம பாக்கலாம். நாமளே துண்டக்கான துணி கண்டு மணி 9 மணி ஆகுதாலே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால நம்ம செய்ய முடியாது. இருக்கிறது நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளவுதாங்க. பெருசால நான் எதுவும் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். இருக்கிறது இப்படிதான் இருக்குது. நான் வச்சிருக்கிறது இவ்வளவுதான். பாருங்களேன், நம்ம வருஷ பொருள்லாம் சொல்லுவல, வருஷ பொருள்லாம் வாங்கினா இங்க உள்ள போட்டு நான் பெரிய டப்பாலாம் உள்ள வச்சு கபோர்ட்ல வச்சுட்டு மூடி வச்சுக்கிறது. வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜுக்கும் அதுக்கும் கேப்ல வந்து இது அரிசி பாக்கெட் நம்ம வச்சிருக்கிறோம். ஏன் அது வந்து கபோர்டுக்குள்ள வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு தலையா இடிக்கும். அது ரொம்ப கஷ்டம். இதுதான் ஃப்ரீயா டக்குனு இப்படி எடுப்பேன், காலைல அளந்து போட்டுக்குவேன். அதான் நான் இங்க கைக்கு ஏசுவா இங்க வச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து கூட எப்படி போடுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. போயிருக்கூடியா ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இந்த கூடையெல்லாம் பாருங்க, நான் போட்ட கொடுத்தது எல்லாமே நம்ம வீட்டுல போடுறது. எத்தனை கூடையுமே நான் போட்ட கொடுத்தேன். இதெல்லாம் எப்படி ஜாயிட் நான் போட ஜாயிட். இப்பதான் நான் கட்டிங் வேற மறந்து போச்சு. எனக்கு வேற கவலையா கட்டிங் மறந்து ஒரு ஜாயிட் தைச்சு எனக்கு கொஞ்சம் அது போடுறதுக்குள்ளாகவே ஆகி போச்சு. அந்த கட்டிங் பேப்பர் பழைய கட்டிங் பேப்பர் கண்டுபிடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். தைக்கிறதுக்கு என்னால டைம் இல்லைன்னு கம்மி விட்டுட்டேன். எப்படி நம்ம ஜாயிட் தைச்சு போனா அதே மாதிரி கூடையவே நம்ம வீட்டு கூடையெல்லாம் பூராமே நான் போட்டு கொடுத்தேன். கூடையோட டுட்டோரியல் வீடியோவுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், இது 3 கட்டு கூட ஊடுபுணது நம்ம வேணுமே, நம்ம பொருள் எல்லாம் வாங்கணுமேனு ஊடுபுணருக்கு அவசரமா நான் போட்டேன் இந்த கூடையா. ஃப்ரிட்ஜ்ல இதெல்லாம் வந்து நாங்க மணாலி போனப்ப வாங்கிட்டு வந்தது. இந்த இடத்துக்கு எல்லாம் போனோம். தாஜ்மஹால், இது வந்து கேட் ஆஃப் இந்தியா, இது வந்து ரெட் ஃபோர்ட், அப்புறம் மணாலியில இது வாங்கினது. இந்த இடத்துக்கு எல்லாம் போனோன்னே ஞாபகத்துக்காக இது வாங்கி வச்சாச்சு. கிச்சன்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கோல்டன் லைன் வந்து நாங்க கொடுத்துருக்கோம். கிச்சன்லயே கொஞ்சம் ஹைலைட்டா தெரியுது வந்து இந்த கோல்டன் லைன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் கட்டும் போது வந்து இந்த கோல்டன் லைன் வந்து கொடுக்கல. என்னடா கிச்சன் வந்து ரொம்ப பிளைனா இருக்கே அப்படின்னு வந்துட்டு நினைச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யோசிச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்கிட்ட சொல்லி இந்த லைன் வச்சிருக்கோம். வச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு லுக் வந்திருக்கு. ஸோ இந்த கிச்சன் ஆர்கனைசிங், அந்த கிச்சன் டூர் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. யூஸ்வலா நாங்க எப்பயும் எப்படி கிச்சன் இருக்குமோ அதை தொடச்சுட்டு சாமான் அங்கங்க விலைக்கல எடுத்து கபோர்ட்ல வச்சுட்டு
எல்லாம் தொடச்சு விட்டு வச்சிருக்கேன். இவ்வளவுதான். நார்மலான ஒரு நாள் வந்தீங்கன்னா எங்க கிச்சன் இப்படி எல்லாம் இருக்காது. எல்லாம் ஃபுல்லா மேல பாத்திரமா தான் இருக்கும். வீடியோ இருக்கிறத கொஞ்சம் டீசெண்டா வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. சோ இந்த வீடியோ முழுசா பாத்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா நம்ம பண்ணுவோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காத அம்மாக்கு அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இதுலயே ஏதாச்சும் சேஞ்சஸ் நாங்க பண்ணணும் அப்படின்னு ஆமா சொல்லுங்க, அதே நாங்க படிக்கிறோம். நீங்க சொல்றது பார்த்து நாங்க செஞ்சுக்கிறோம். அதனால அம்மா இப்படி இருக்கு அப்படி செஞ்சு வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. நம்மளால முடிஞ்சது நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். See you.